Hi guys, welcome back to my channel Portal to Fashion. This is your Kirtika. இன்னைக்கு நம்ம ஒரு bracelet மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரெசினை வச்சு ஹேர் ப்ரிசர்வ் பண்ணுற bracelets எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்டோட ஒயிட் ஹேர் கொடுத்து இதை ப்ரிசர்வ் பண்ணி bracelet செஞ்சு தரேன் நம்மக்கிட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஆர்டரை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். நல்லபடியாக செஞ்சு முடித்தோமா, ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த பேசல்ஸ் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதில் வந்துட்டு பிளாக் கலர் ரெசினை, பிளாக் கலர் பிக்மெண்டேஷன் ஆட் பண்ணி ரெசினையும் ஹார்னரையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு நான் போர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா, அந்த ஏரியா ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அழகாக. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இன்னும் கொஞ்சமாக போட்டுட்டு நான் ஃபுல்லாக அப்படியே டூத் பேக் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தூங்கி எழுந்து பார்த்துட்டே இருந்தேன். லைட்டாக கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம மேலே ஹேரை வச்சு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock போல் எழுந்திரிச்சு திரும்பவும் அதை செட் பண்ணிவிட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டேன். பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இது வந்து வீடியோ செட் பண்ணது அந்த இது வந்து செட் பண்ணது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டுனே சொல்லலாம். ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணல, அவ்வளோ ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக நல்லா குயிக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த பேசல்ஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஜம்ப்ரிங்ஸும் சிம்பிளாக இருந்தால் போதும்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்ல. ஸோ அந்த இடத்துல சின்னதாக க்ரோன் வச்சு க்ரோன் சாம்ஸ் அந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல ஜம்ப்ரிங்கில் கோட்டை அட்டாச் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல நான் வந்து செயின் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த செயினை எடுத்து நான் அதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அவுட்புட் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் அதை விட அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் நல்லபடியாகவே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஹேராக இருக்கட்டும், நெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் ஏதாச்சும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள், கஸ்டமைஸ் பண்ணித்தரேன், நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த ஸ்க்ரீன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் ஷேர் பண்ணுறேன். பேஜில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். லவ் யூ ஆல். பாய். சைனிங் ஆஃப், கீர்த்திகா.